குறைந்த முதலீடு அதிக லாபம் இப்படி யாராவது சொன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க. அமெரிக்க பங்குச் சந்தையில ஒரு காலத்துல பெர்னி மாடோஃப்ங்கிற பேரு ரொம்ப மரியாதைக்குரியதா இருந்தது. பல வருஷமா அவரு ஆயிரக்கணக்கான பணக்கார முதலீட்டாளர்களை கவர்ந்து அவங்களோட பணத்தை இரட்டி பார்க்கறதா வாக்குறுதி கொடுத்தாரு. கவலைப்படாதீங்க, உங்க பணம் பாதுகாப்பானது. வருஷத்துக்கு 20% to 30% லாபம் நிச்சயம். இப்படித்தான் அவர் பேசுவார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவர் ஒரு பைசா கூட முதலீடு செய்யல. புதுசா பணம் போடுற முதலீட்டாளர்களோட பணத்தை எடுத்து பழைய முதலீட்டாளர்களுக்கு லாபம்னு சொல்லி தந்தார். இது ஒரு பெரிய பான்சி திட்டம். நம்பிக்கையோட பணத்தை போட்ட பிரபலங்கள், தொண்டு நிறுவனங்கள், சாதாரண மக்கள்னு எல்லாருமே அவரோட வலையில சிக்கினாங்க. $10,000 கோடி காணாம போச்சு. 2008 உலக பொருளாதார நெருக்கடி வரும் வரைக்கும் இந்த திட்டம் யாருக்கும் தெரியல. நெருக்கடி வந்தப்ப எல்லாரும் அவங்க பணத்தை திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மாடோஃப் கிட்ட பணம் இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அவரோட மகன்கள் மூலமா இந்த மோசடி வெளியுலகத்துக்கு தெரிஞ்சது. மாடோஃப் கைது செய்யப்பட்டார், குற்றத்தை ஒத்துக்கின்றார், 150 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய இந்த மோசடி பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் சிதைச்சது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டிலையும் நிறைய ஸ்பாம், ஸ்கேம், அன்னோன் கால்கள், மெசேஜ்கள் வருது. பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க, பெரிய லாபம் கிடைக்கும்னு ஆசை காட்டுவாங்க. ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வங்கிகள் உங்ககிட்ட இருந்து உங்க கார்டு நம்பர், பின் நம்பர், ஓடிபி, பிறந்த தேதி, ஆதார் நம்பர், இது போல எந்த தனிப்பட்ட தகவலையும் ஒருபோதும் போன்ல கேட்க மாட்டாங்க. யார் கேட்டாலும் யாருக்கும் எந்த தகவலையும் பகிராதீங்க. அப்படி செஞ்சா இந்த கதையில வந்த முதலீட்டாளர்கள் மாதிரி உங்க பணத்தையும் நம்பிக்கையையும் இழக்க நேரிடும். எச்சரிக்கையா இருங்க.